வெல்கம் டு சர்வம் ஜுவல்லரி. இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன சொல்லி தர போறேன்னா, ஐபின்ல ஒரு செயின் எப்படி செய்யறதுன்றதான் சொல்லி தர போறேன். மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். கிறிஸ்டல் எடுத்து வச்சிருக்கேன், போலன் கம்பி, ஐபின், ஃபிஷ் லாக், ரிங்ஸ், பீட் கேப் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஐபின் ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இது ஒன்றும் இல்லை, நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணிகிட்டே வர்றது தான். போட்டு மூடி விட்டுருங்க. இது மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம், கனெக்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், மூடி விட்டாச்சு. இப்போ வந்து ரெண்டு பக்கமும் ப்ளைனாக இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மறுபக்கத்தை நம்ம வளைச்சி விட போகிறோம். வளைச்சி இன்னொரு ஐபின்னை அதில் கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்தது இதை வளைச்சி விட்டு அடுத்த ஐபின்னை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்படியே ஃபுல்லாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கிறிஸ்டலுங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம், போலன் கம்பி எடுத்துக்கோங்க, பீட் கேப் போட்டு விடுங்க, ஒரு கிறிஸ்டல் போட்டு விடுங்க, அப்புறம் மேலே ஒரு பீட் கேப் போட்டு விடுங்க. போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம வளைச்சி விட்டுக்கலாம். இது போல் தான் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கணும். எல்லாம் வளைச்சி வச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதில் ஒவ்வொன்றா நம்ம அதை கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து எண்டு முடிக்கிறதுக்கு, அதனால் அதில் நம்ம போட வேண்டாம். அடுத்தது வர்றதில் நம்ம 2 வளையம் வரும், அதில் ஏதாச்சும் ஒரு வளையத்தில் நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். தெரியுதுங்களா? அதை போட்டு அதில் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி வந்துடும். இது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு வளையத்துலேயும் நம்ம அது மாதிரி கோர்த்து விட்டுடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் இது. இப்போ என்ன பண்ணலாம், ஃபிஷ் லாக்கை இந்த 2 ஹோல்ஸ்லேயும் கனெக்ட் பண்ணிடலாம். இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் பூட்டி விட்டுருங்க. இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ரோப் கூட அதில் கனெக்ட் பண்ணி கொஞ்சம் இறக்கமாக போட்டிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களோட விருப்பம்தான். இதுக்கு சிம்பிளாக ஒரு இயர்ரிங் ஒன்றும் செஞ்சிடலாம். ஐபின் எடுத்துக்கோங்க, ஓப்பன் பண்ணி நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்கிறது அதில் கனெக்ட் பண்ணி விட்டுறலாம். இதை கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. என்ன பண்ண போகிறோன்னா, எந்த சைடில் வளைச்சி விட்டுருக்கோமோ அதே சைடு தான் மேலேயும் நம்ம வளைச்சி விட்டுக்கணும். வளைச்சி விட்டு கொக்கியை அதில் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இயரிங் தெரியுதுங்களா? ரொம்ப அழகாக செஞ்சு முடிச்சாச்சு. எத்தனை ஐபின் எடுத்திருக்கோம் அப்படின்னா 12 ஐபின் எடுத்திருக்கோம். இது நார்மலாக எல்லாரோட கழுத்துக்கும் பத்தும். கொஞ்சம் பெருசாக இருக்காங்க கழுத்து அப்படின்னா நீங்கள் ஒரு பெண்ணு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.